80% of jobs in Singapore never advertised. That is hidden job market in Singapore. இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். Welcome to Best Global Jobs, the channel where you get real foreign job information. அதாவது சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 20% வேலை வாய்ப்புகள் தான் வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ் பண்றாங்க. அதாவது வெளியில அட்வர்டைஸ் பண்ணி அது மூலமா வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. ஆனா 80% இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மூலமா அப்படியே ரெக்ரூட் பண்ணிடுறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அது என்னங்க ஹிடன் ஜாப் மார்க்கெட் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அதாவது இந்த 80-20 நம்ம எடுத்துக்கலாமே. அதாவது 80ங்கிறது ஒரு ஹிடன் ஜாப் மார்க்கெட்டாக இங்கே சொல்கிறாங்க. 20% ஆஃப் த ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி அட்வர்டைஸ்ட். அட்வர்டைஸ்னா எப்படின்னு உங்களுக்கே தெரியும். த்ரூ இண்டீட் இருக்கலாம், த்ரூ உங்களுக்கு நாக்ரி இருக்கலாம், த்ரூ ஜாப் ஸ்ட்ரீட் இருக்கலாம், த்ரூ மை கெரியர் ஃபியூச்சர் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாப் போர்ட்டல்கள் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எம்ப்ளாயர்ஸ், அதாவது கம்பெனிஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அது மூலமாக ஆட்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு 20% அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த 20 இல்லாத மீதி இருக்கக்கூடிய 80% வேலை வாய்ப்புகள் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பப்ளிக்கா வெளியே அட்வர்டைஸ் ஆகிறது இல்லை. இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு என்ன மாதிரி வழிகள்ல ஆட்களை எடுக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த 80% வேலை வாய்ப்புகளை தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிடன் ஜாப் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். அது சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஹிடன் ஜாப் மார்க்கெட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நீங்க கேட்கலாம், சார் ஏன் சார் கம்பெனி வந்து அட்வர்டைஸ் பண்ணியே தாராளமா எடுத்துக்கலாமே, ஏன்னா ரொம்ப ஈஸியாவே அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஆட்களை எடுக்க முடியுமே அட்வர்டைஸ் பண்ணா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுல முதலாவது ரீசன் ஏன் அவங்க வந்து அட்வர்டைஸ் பண்றது இல்லைன்னு பார்த்தா, ஒன்னு காஸ்ட் சேவிங். எம்ப்ளாயர்ஸ் வந்து பார்த்தா அதிகமாக காஸ்ட் சேவ் தான் பண்ணுவாங்க. என்னன்னா அவங்க ஜாப் போஸ்ட் பண்ணணும், ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும், இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெக்ரூட் பண்ணணும். ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஷார்ட் பண்ண பார்க்குறாங்க. ரெண்டாவது ட்ரஸ்ட்டுங்க. எப்பவுமே ஹெச்ஆர்ஸ் எப்படி ப்ரிஃபர் பண்றாங்கன்னா எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் வாங்குறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜாபுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத செகண்டரியா வச்சிருக்காங்க. மூணாவது ஸ்பீட். அது என்ன சார் ஸ்பீட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்டர்னல் ரெஃபரல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரெஃபரல்ஸ் அதாவது இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் மூலமா எடுக்கக்கூடிய ரெஃபரல் மூலமா வரக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப ஈஸியாங்கிறத விட ரொம்ப ஃபாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்ரூட் ஆயிடுறாங்க. ஸோ இந்த 3 காரணங்களால தான் வந்து பார்த்தோம்னா எம்ப்ளாயிஸ் வந்து பப்ளிக்கா அட்வர்டைஸ் பண்றத வந்து இக்னோர் பண்றாங்கன்னு வைக்கலாமே. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி ஆக்சஸ் பண்றது சார், இந்த ஹிடன் ஜாப் மார்க்கெட்டை எப்படி ஆக்சஸ் பண்றது, ஏன்னா இதுதான் ரொம்ப இந்த வீடியோவுடைய முக்கியமான பாகம்னு சொல்லலாம். பொதுவா எம்ப்ளாயர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகமான எம்ப்ளாயர்ஸ், ஏன்னா நிறைய டேட்டாஸ் நான் பார்த்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகமான எம்ப்ளாயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி லிங்க்டினுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாயரா ஒரு ஹெச்ஆரா எனக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் மேனேஜ்மெண்ட் சீனியர் மேனேஜ்மெண்ட்ல ஆட்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா லிங்க்டின் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ லிங்க்டின்ல உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட்டடா வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்கில்ஸ் என்ன அப்படிங்கிறத தயவு செஞ்சு உங்களோட ப்ரொஃபைல அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் என்ன ஜாப் டைட்டில் ப்ராப்பரா கொடுக்கணும், நீங்க என்ன ஜாபுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க, அதே மாதிரி ஓப்பன் டு ஜாப்ஸ் அப்படிங்கிற டேபை நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு, என்னென்ன கம்பெனிகளில் வேலை செஞ்சிருக்கீங்க, அதுல என்னென்னலாம் ஒரு கம்பெனியோட growthக்கு வந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை எல்லாமே தயவு செஞ்சு உங்க ப்ரொஃபைல்ல மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸா இருக்க போது. இது மூலமா நீங்க வந்து யூ வில் ஆல்சோ கெட் ரெக்ரூட்டட் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது லிங்க்டின்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சிங்கப்பூர் தான் போகணும் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுக்கு சிங்கப்பூர் பேஸ்டா இருக்கக்கூடிய லிங்க்டின் குரூப்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ தயவு செஞ்சு அதுல ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின் குள்ளேயே ஜாப்ஸ் இன் சிங்கப்பூர், சிங்கப்பூருடைய ஹெச்ஆர் நெட்வொர்க், எக்ஸ்பர்ட் ஜாப் சிங்கப்பூர் இப்படிங்க நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் குரூப்ஸ் தான். இது மாதிரி மல்டிபிள் குரூப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி குரூப்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய, ஏன்னா நீங்க தலையை சுத்தி மூக்க தொடுறோங்கிறவங்க இல்லைங்களா, அது மாதிரி இல்லாம டைரக்டாவே இந்த குரூப்ல நிறைய ஜாப் போஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய போஸ்ட்டை நீங்க அப்ளை பண்றப்ப கொஞ்சம் குவிக்கா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மூணாவது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தாங்க, என்ன அப்படின்னா டைரக்டா கம்பெனியோட வெப்சைட்குள்ள போய் கெரியர் பேஜ்குள்ள போய் உங்க ரெஸ்யூமேவை போஸ்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய கம்பெனிஸ் லைக் sats.com.sg, பேங்கிங்னா dbs.com/careers. ஃபார் எக்ஸாம்பிள் டெலிகம்யூனிகேஷன்ஸ் கம்பெனியா இருந்தது அப்படின்னா singtel.com/careers. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் சொன்னதுல எக்ஸாம்பிள்ஸ், ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். உங்களுக்கு என்ன நீங்க செக்டார்ல இருக்கீங்க அப்படிங்கிறது, என்ன இண்டஸ்ட்ரியில நீங்க ஒர்க் பண்றீங்களோ அதுக்கு ரெலவெண்டா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்குள்ள இருக்கக்கூடிய கம்பெனிஸை எல்லா கம்பெனியோட டைரக்ட் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. அதுல இருக்கக்கூடிய கெரியர் பேஜ்குள்ள போங்க, கரண்ட் ஓப்பனிங்ஸ் இல்ல கரண்ட் ஜாப் ஓப்பனிங்ஸ் என்னங்கிறத பாருங்க. பார்த்துட்டு அது உங்களுக்கு ரெலவெண்டா இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்க ரெஸ்யூமை போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க வந்து இஃப் யூ ஆர் ரூட்டட் த்ரூ ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படிங்கிறது இல்லாம டைரக்டா வந்து கம்பெனியோட போர்ட்டல்ஸ்குள்ள போறப்போ உங்களுக்கு வந்து தேர் ஆர் சான்சஸ் யூ மே கெட் அ கால் டைரக்ட்லி ஃப்ரம் த ஹெச்ஆர் ஆஃப் த கம்பெனி. ஸோ அதனால அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஈஸியஸ்ட் வே அப்படிங்கிறத நான் சொல்றேன். நாலாவது அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஹிடன் மார்க்கெட்ல வேலை வாங்குறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், தட் இஸ்
இந்த 80% ஜாப்ஸை வந்து வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னா யூஸ் எம்ப்ளாயி ரெஃபரன்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணலாம், உங்க ரிலேட்டிவ் யாராவது சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணலாம், இல்ல உங்க வெல் விஷர்ஸ் யாராவது சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணலாம். தயவு செஞ்சு அவங்க கிட்ட கேட்க தயங்காதீங்க. அவங்களுக்கு உங்க ப்ரொஃபைல் அனுப்பிச்சு வைங்க, உங்க ரெசுமேவை அனுப்பிச்சு வைங்க. அனுப்பிச்சு வச்சுட்டு ஏதாவது ஜாப் ஓப்பனிங்ஸ் இருந்ததுன்னா தெரியப்படுத்த சொல்லுங்க. மேலும் உங்களுக்கு லிங்க்டின்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு ரெலவெண்ட், உங்க இண்டஸ்ட்ரி ரெலவெண்டா இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் கூட டைரக்டா பேச இல்ல மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இது மூலமா வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி if you are rooted through these referrals அதுக்குள்ள போனீங்கன்னா success rate is actually more than 60% அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது again நான் சொல்லல, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் சொன்ன விஷயம். சோ இதனால இந்த ரெஃபரல்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஈஸியா you can get into this hidden job market in Singapore. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. that is next one, attend the online networking events. நிறைய இருக்குங்க. இதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் Eventbrite, meetup.sg, இந்த ஜாப் ஃபேர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி விசிட் பண்ணுங்க. விசிட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஜாப் அப்டேட்ஸ் இருந்தது அப்படின்னா you can easily get connected directly with the concerned people. ஹெச்ஆரா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், அவங்க கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்குங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸை தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஹிடன் ஜாப் மார்க்கெட்டுக்குள்ள போறதுக்கான வழி இதுதான். ஹிடன் ஜாப் மார்க்கெட் இல்லாமையும் இது மட்டும் தான் போகணும்னா கிடையாது. இந்த அதர் 20% ஆஃப் த ஜாப் மார்க்கெட் which is பப்ளிக் அட்வர்டைஸ் பண்ணக்கூடிய ஜாப்ஸ்க்கு தாராளமா you can apply. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்போ சொன்னதே இது, உங்களுக்கு இண்டீட் குள்ள போலாம், லிங்க்டின் குள்ள போலாம், இந்த மை கெரியர்ஸ் future.government.sg குள்ள போலாம். ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடியது jobstreet.com.sg இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாப் போர்ட்டல்ஸ் குள்ள போனீங்கன்னா டைரக்டா நீங்க அப்ளை பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ அதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். சோ ஃபைனலா ஒரு டிப்ஸ் நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்க போறீங்கன்னா ஒவ்வொரு ஜாப்லயும் ஒவ்வொரு வீடியோலயும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சிங்கப்பூர் தான் போகணும் அப்படின்னா உங்களோட ரெசுமேவை சிங்கப்பூருக்கு தகுந்த மாதிரி, சிங்கப்பூரோட எம்ப்ளாயி, சிங்கப்பூரோட ஹெச்ஆர்ஸோட ரெக்ரூட்டர்ஸுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய ரெசுமேவை உங்க லிங்க்டின்ல இருக்கக்கூடிய ரெசுமேவை ரெண்டுமே மேட்ச் ஆகணும், அதுல மிஸ் மேட்ச் ஆகாம பாத்துக்கோங்க. அதே மாதிரி எப்பவுமே ஜாப் போர்ட்டல்ஸ் மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஏன்னா அது வந்து 20% தான். as I said, ஹிடன் மார்க்கெட்டுங்கிறது 80% இருக்கு. எப்பவுமே இந்த ப்ரொஃபஷனல் கனெக்ஷன்ஸ், உங்களோட நெட்வொர்க் வந்து உங்க சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ்ல எப்பவுமே அதிகமான ஆட்கள் கூட கனெக்டடா இருங்க. ஏன்னா அது நிறைய உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமா கொடுக்கும். இந்த கேரண்டீட் ஜாப்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஃபேக் ஏஜென்ட்ஸை நம்பாதீங்க. ரிலையபிளா இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா MOM சிங்கப்பூர்ல வந்து ரெஜிஸ்டர்டா இருப்பாங்க. அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த அதிகமான வேலை வாய்ப்புகள் இந்த ஹிடன் ஜாப் மார்க்கெட் இன் சிங்கப்பூர்ல அதிகமா இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூர்ல தான் நீங்க போய் ஜாப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஹிடன் ஜாப் மார்க்கெட் இன் சிங்கப்பூர் ட்ரை பண்ணுங்க. இதை விட மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டாலும் கீழே நம்மளுடைய டைரக்ட் வெப்சைட்டும் கொடுக்குறோம். ஏதாவது ஸ்க்ராலிங்ல ஏதோ ஒரு பக்கம் நம்ம ஓடிட்டு இருக்கோம். என்னன்னா www.altechinformation.com அப்படிங்கிற வெப்சைட் குள்ள போனீங்கன்னா you'll get more information. that is bunch of information about multiple countries. so நிறைய கண்ட்ரீஸை பத்தி இருக்கக்கூடிய ஜாப் இன்ஃபர்மேஷன் அதுல நிறைய பேர் கொட்டி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அதுக்குள்ள நீங்க போய் பார்த்தாலும் you'll get some information. நான் இப்போ இங்கே சிங்கப்பூர் தான் சொன்னேன். இது மாதிரி மல்டிபிள் கண்ட்ரீஸோட ஜாப் இன்ஃபர்மேஷன் அந்த வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. you can try it உங்களுக்கு if you want. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும் தான். don't think that ஏதாவது ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை திங்க் பண்ணிக்க வேண்டாம். this video completely all about the information மட்டும் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். டைரக்டா நான் அப்ளை பண்ணும் சார், டைரக்டா போய் வேற ஒரு கண்ட்ரில செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. எங்களை ஒரு வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் அப்படின்னு நினைக்க வேண்டாம். we are completely not an agent and we are not directly connected with any employers. எங்களுக்கு ஏதாவது ஜாப்ஸ் தெரிய வந்ததுன்னா எங்களுடைய கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணுவோம். நீங்க டைரக்டா ஜாப் எம்ப்ளாயர் கூட கான்டாக்ட் பண்ணி நீங்க அவங்க கூட பேசிக்கலாம். அவ்வளவுதான். சோ மேலும் வேற ஏதாவது சந்தேகங்களோ வேற ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரிப்ளை பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ், மேலும் தயவு செஞ்சு பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ் அப்படிங்கறத சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா அப்பதான் உங்க இன்பாக்ஸுக்கு அப்டேட்டடா இருக்கக்கூடிய ஜாப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வரும். நீங்க வேலை வாய்ப்புகளை தேடலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளிநாட்டுல வேலை வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எவ்வளவு லைக்ஸ் நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த வீடியோ வந்து ப்ரமோட் ஆகும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லைக்ஸ் அதிகமா கொடுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. Thank you so much for watching this video.